ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 2.2லமா 2வது கணக்கு 1/mod ஆஃப் 2x மைனஸ் 1 லெஸ் தென் 6 6க்கு தீர்வு கண்டு தீர்வு இடைவெளி குறியீட்டில் குறிக்க. தீர்வை வந்து இடைவெளி குறியீட்டில் குறிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், மாடுலஸுக்குள்ளே வேணும். அதனால் என்ன பண்ணுறோம், இது வந்து இருக்கக்கூடாது. இது இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணோம், இங்கே பையில் இருக்கிறதுனால பெருக்க போகிறோம், வகுத்தில் இருந்தால் பெருக்க போகிறோம். 1/mod ஆஃப் 2x மைனஸ் 1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 2x மைனஸ் 1. இங்கே நான் பெருக்கணும், என்ன செஞ்சணும் லெஃப்ட் சைடு அதே தான் ரைட் சைடு செய்யணும். அப்போ இதை பெருக்கணும். 6 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 2x மைனஸ் 1. மாடுலஸை கொஞ்சம் பெருசாக போடுங்க, ஓகேவா. இது என்ன ஆகிடுச்சு, கேன்சல். ஸோ 1 லெஸ் தென் 6 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 2x மைனஸ் 1. எனக்கு வெறும் மாடுலஸ்க்குள்ளே மட்டும்தான் தேவை. அதனால் இந்த பெருக்கல் 6 இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், 6ஆல் வகுக்கிறேன். ரைட் சைடு 6ஆல் வகுத்தா லெஃப்ட் சைடு என்ன பண்ணணும், நான் 6ஆல் வகுக்கணும். அப்போ 1/6 லெஸ் தென் இது கேன்சல் ஆகிடுச்சா. ஸோ மாடுலஸ் ஆஃப் 2x மைனஸ் 1. ஓகே, இது ஒன்றும் சொல்கிறேன் பாருங்கப்பா. அந்த வகுத்தலாக இருக்குது அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறும், இந்த பெருக்கலாக இருந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அதே தான் கணக்கு, ஓகேவா. இப்போது எனக்கு இதுதான் ஃப்ரண்ட்டில் வேணும். அப்போ யார் பெருசு, இதான் பெருசு. மாடுலஸ் ஆஃப் 2x மைனஸ் 1 வாய் அந்த பக்கம் தான் திறந்துருக்கணும். 1/6. இப்போ எப்போங்க மாடுலஸ் வந்துச்சுனோ லிமிட் எப்படி போகணும், மாடுலஸை கேன்சல் பண்ணிவிட்டு 2x மைனஸ் 1 கிரேட்டர் தென் 1/6. இந்த பக்கம் ப்ளஸ் 1/6னா இந்த பக்கம் மைனஸ் 1/6. இப்போ எனக்கு யார் மட்டும் தேவை, எக்ஸ் மட்டும் தேவை. +1 -1 எனக்கு தேவையில்லை. அதான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணுன்னு அர்த்தம். இல்லை -1 தேவைன்னா இங்கே +1 பண்ணணும், இங்கே +1 பண்ணணும், இங்கேயும் என்ன பண்ணணும், +1 பண்ணணும். இங்கே பகுதியில் கொண்டு போய் கூட்டிக்காதீங்க, தப்பு முழு எண். ஸோ இது 0 ஆகிடும். 2x மாதிரி வருமா. இங்கே ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் குறுக்க பெருக்கி கழித்து பை பண்ணணும். 1 6 6லேருந்து 1 போனால் 5/6. இது கிரேட்டர் தென் 1 6 6 1 சேர்த்தா 7/6. இப்போ எனக்கு யார் தேவையில்லை, பெருக்கல் 2 தேவையில்லை. அப்போ என்ன பண்ணோம், 2ஆல் வகுக்கணும். ஏற்கனவே வகுத்தல் இருக்குது. அப்போ இது கூட 2ஆல் வகுக்கணும்னா பெருக்கல் 2 பண்ணிக்கோங்க. அதாவது இங்கேருந்து இப்படி வரும் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸு இது 5/6 12, இங்கே 7/12. இப்போ லிமிட் எப்படி குறிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என் கோட்டில். ஓகே, ஒரு என் கோடுனா இதான் சாமி, -∞ to +∞. இது ப்ளஸ் நம்பர் தான். 12 7 12 5. இங்கே வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். 12 5, இது 12 7. எக்ஸினுடைய மதிப்பு பாருங்கள், எக்ஸினுடைய மதிப்பு சிறியது. யாரை விட சிறியது, 5/12 விட சிறியது. இந்த பக்கம் குறுகி இருக்குது, இந்த பக்கம் தான் பெருசு இருக்குது. ஓகே, அப்போ எக்ஸு சின்னது அப்படின்னு சொன்னால் சின்னதுன்னா எந்த சைடு வரணும், லெஃப்ட் சைடு வரணும். 5/12 விட சிறியது, ஓகேவா. அடுத்து 7/12 விட பெரியது. எது வாய்ப்பு திறந்திருக்கும் அதான் பெரியது. அப்போ இதுதான் எக்ஸ்னா 7/12 விட பெரியதுன்னா எந்த சைடு போகணும், பெருசுன்னா ரைட் சைடு, சின்னதுன்னா லெஃப்ட் சைடு. தேர்ஃபோர் இந்த இடைவெளி எப்படி சாமி சொல்லணும், இடைவெளி குறியீட்டில் குறிக்க சொல்லிட்டாங்கப்பா. ஸோ இங்கேருந்து இங்கே, ஆனால் ஈக்குவல் டு கிடையாது. இது ரெண்டும் சேரல. சேர்ந்துச்சுன்னா புள்ளி வைக்கணும், இல்லைனா அப்படியே போட்டணும். -∞ to 5/2 ஓப்பன் ப்ராக்கெட் போடணும் சாமி, க்ளோஸ்டு போடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் க்ளோஸ் போட்டிங்கன்னா சேருதுன்னு அர்த்தம். இங்கே 7/12 to +∞. சொல்ல புரியுதா சாமி, இடைவெளி புரியுதா. இது ரெண்டையும் சேர்க்கணும்னு அர்த்தம். இங்கேருந்து இதையும் இங்கேருந்து எந்த இடைவெளியில் தான் இது இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. தேங்க்யூம்மா.